ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ யூடியூப்பை திறந்தாலே வைரலாக போகுதுன்னு சொன்னால் வாட்டர்மெலன். அதை ஸ்பைசி வாட்டர்மெலன் அப்படின்னு செஞ்சு போட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வேறு சாப்பிட்டு வேறு காட்டிக்கிட்டு அந்தளவுக்கு ஆசையாகிடுச்சு. சரி, நாமளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னா இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போடுறதுக்கு தான் நினச்சிருந்தேன். சரி, லாங் வீடியோவாக போடணும், நமக்கு வச்சவர் முக்கியம் இல்லை, அதனால லாங் வீடியோவாக போடுவோன்னு. இனி மினி வ்ளாக் தான் வரும். மினி வ்ளாக் இல்லைன்னாலும் நான் ஒரு 5 கிட்ட மினி வ்ளாக் போட்டுட்டேன். இனி தொடர்ந்து மினி வ்ளாக் தான். மினி வ்ளாக் போட்டேன்னு சொன்னால் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படியே பிடிப்பட்டு லாங் வீடியோவும் பார்ப்பாங்க. அதுக்காக தான் நான் மினி வ்ளாக் போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. இப்போ ஜைப்பப்பாவை வீடியோக்குள்ளே எடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஜைப்பப்பா சரியான தூக்கத்தில் அப்படியே தூங்குறாங்க. தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டேன். இப்போ நம்ம செய்யலாமா? சரி, வாட்டர்மெலன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபோனில் பார்த்தேன். பார்க்கக்கிட்ட அவங்க சாப்பிட்டு காட்டிக்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் நான் செய்கிறேன். ஸ்பைசி வாட்டர்மெலன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய வாட்டர்மெலன் ஒன்று வாங்கி வச்சுருந்தது, ஆனால் ரொம்பவே வெக்கன்றதால பாதியே குடிச்சிட்டாங்க, கரைச்சி குடிச்சிட்டாங்க கைஸ். இது மிச்ச பாதியை நான் அப்படியே வச்சுருக்கேன். அதில் ரெட் கலர் வாட்டர்மெலன். நான் வழமையாகவே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் வாங்கினா சிவப்பு தன்மை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு. இது கொஞ்சம் சிவப்பாக தான் இருக்கு. பெரிய பழம் உண்டு, 3.5 கிலோ என்று சொல்லி அம்மா வாங்கிட்டாங்க. பாதியை நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் லன்ச் செய்யும்போது சரியான தாகம், அவ்வளோ வைக்க கிச்சன்லாம் சரியான ஹீட்டு. அந்தளவுக்கு மேலே ஹாபி தண்ணி ஊற்றினார், மேலே நின்று தண்ணி ஊற்றினார். ஜைப்பப்பாவுக்கும் வெக்க தங்கெல்லாம் மிக்கிறாங்க. அந்த இந்த வாட்டர்மெலன் தான் நல்ல ஐடியா நமக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்ச நாளாகவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது இது. நானும் யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு செய்யணும்னு நினைக்கிறது. இன்றைக்கி தான் செய்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ இதை எப்படி கட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். இப்படி பாதியாக கட் பண்ணுவோம். இவ்வளோ தண்ணி. தர்பூசணியை பார்த்துட்டு நானே இன்றைக்கி சாப்பிட்டு உம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாருங்கம்மா இவ்வளோ தண்ணி, அதோட படைப்பை பாருங்களேன் அப்படின்னு. சாப்பிட்டேன், பசி எங்கால போச்சுதோ தெரியல, அவ்வளோ வயிறு நிரம்பிட்டு. ரொம்ப கஷ்டப்படுறேன் வெட்டுறதுக்கு. என் ஹாபிட்ட கொடுத்தா ஒரு கொத்து தான் 2,000. கொஞ்சம் வெட்டுறது கஷ்டமாக இருந்தால் அதில் இனிப்பு பழம்தான். யாரெல்லாம் வெட்டுறதுக்கு கஷ்டப்பட்டால் அவங்களோட ஹாபிட்டை கொண்டு போய் கொடுப்பீங்க, வெட்டித்தாங்க. மூடி திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஹாபிட்டை கொண்டு போய் கொடுக்குறது, திறந்தாங்கன்ட்டு. அந்த வேலைலாம் நான் பார்க்குறது. சரி, இதை பாக்ஸாக வெட்டி எடுக்கணும். வீடியோலலாம் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் நீங்களும் வெட்டிடாதீங்க, கை வெட்டுப்பட்டுரும். நான் கூட ஷார்ட்ஸில் எப்படிமா கதைக்கிறேன் பட்டன்னு, அதெல்லாம் நம்ம எடிட்டிங் தான். ஓகேயா? இப்படி ஒரு இதில் போட்டுக்கோங்க. ஓகே, அப்படி பாக்ஸாக வெட்டுவோம். கொஞ்சம் இந்த காய் பக்கத்தை எடுக்காதீங்க, பழமாகவே எடுங்க. பார்த்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு தான் பார்ப்போமே. மிச்சம்லாம் சாப்பிடுவேன், வேஸ்ட் ஆக்கிட மாட்டேன். இதெல்லாம் வீடியோ ஆஃப் ஆகினா அடி தான். எல்லாருமே அப்படி தான். இவ்வளோ போதும் செய்வோமா? நம்ம தனித்தூள் உரைக்குமோ தெரியல, போடுவோம். உப்புத்தூள் சும்மா போடுவோம். அரைக்காமல் இருக்குது, அரைச்செடுப்போமா? ஈவினிங் டைம் செய்கிறேன். மிளகு ஒரு கொஞ்சோன்னு போட்டுக்கு நல்லா அரைச்செடுக்கிறேன். தூளாக அரைச்செடுப்போம். என்னம்மா இன்றைக்கி லஞ்ச் எப்படி இருந்தது? வெண்டைக்காய் கறி எப்படி இருந்தது? நான் சொன்னேன் தானே, நான் யூடியூப்லேயும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில். எங்கள் அம்மா சொல்கிறாங்க வெண்டைக்காய் கறியோடய சாப்பிட்லாமா? நான் வெண்டைக்காய் கறி எப்படி ஆக்குன்னு சொல்லி
ஷார்ட்ஸில் மினி விலாக் போட்டிருக்கேன், போய் பாருங்க கைஸ். சுட சுட சோறோட ஒரு வெண்டைக்காய் கறியே போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காட நுனியை உடச்சி பார்த்தா சடக்கு சடக்குன்னு உடஞ்சா அது நல்ல வெண்டைக்காண்டு அம்மா சொல்லி தந்திருக்காங்க. நான் இது லாங் வீடியோ, ஃபுல்லாக வீடியோ காட்ட மாட்டேன், போய் ஷார்ட்ஸில் பாருங்கள் கைஸ். மரத்தில் பிடிக்கலாம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணிக்கிட்டு தான் பார்க்குறேன். ரொம்ப சத்தம் வருது மைக்லேருந்து. அது ஏன்னா பீச்சுக்கு போய்த்துருந்தோம் ஃபைனலாக. அங்கே தண்ணி நல்லா பெய்த்துட்டு போகல மைக்குள்ளே. சரி, நம்மளோட சாப்டருக்கு வருவோம். இப்போ நம்ம தேசிக்காய் எடுக்கணும். அதுக்கு நம்மளோட தேசிக்காய் மரத்தில் தேசிக்காய் பிக்க போகிறோம். இது வந்து என் ஹபி வச்சு தேசிக்காய் மரம் தான், நல்லா உதவுது. இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் நல்லா காய்க்கும். நாங்கள் பிச்சு அதை ஊறுகாய் போட்டு வைக்கிறது. அது வருஷம் ஃபுல்லாக நாங்கள் பாவிப்போம். இப்போ வந்து சீசன் வருதுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி காயாக நிறைய வர ஆரம்பிச்சிட்டு. அதில் எனக்கு தேவையானது ஒன்று தான், கொஞ்சம் பழமாக வேணும். அதனால் பார்த்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஓட்டமரனுக்குள்ளே அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். மிளகு அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிஞ்சது எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லி உண்மையான ரியாக்ஷனை கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது இந்த மைக் வந்து இவ்வளோ குழப்பம் காட்டும்னு. நானும் என் பாட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ எடிட் பண்ணிக்கிட்ட தான் பார்க்குறேன் கைஸ். அரவாசி வீடியோ தான் மைக்கில் நான் கதைச்சதே பட்டுருக்கி. சரி பரவாயில்ல, நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெக்கார்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் சாப்பிடக்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாதி லெமன் தான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லோ, இது கொஞ்சம் வரமாட்டேங்கி. சரி பரவாயில்ல, சின்ன துண்டு தானே எடுத்துருந்தோம் நம்ம செய்கிறதுக்கு. அது கூட வந்து மிளகையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். ஆனால் உண்மையிலே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக எடுத்து சாப்பிட்டேங்க ஐஸ். உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ டேஸ்ட்டு. எப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. இப்போ கிட்டத்தில் தான் வந்து முறுக்கு ட்ரெண்டிங், மசாலா முறுக்குன்னு சொல்லி அதுவும் செஞ்சு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈச்சா பழத்தை வச்சு செஞ்சாங்க. இப்போ அதுக்கப்புறம் சீஸ் கேக் அப்படின்னு சொல்லியிருந்தது, அதுவும் ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்காக வாட்டர்மெலன் ஸ்பைசின்னு யூடியூப்பை திறந்தாலே இப்படி போய்த்துட்டு இருந்துச்சு. சரி செஞ்சு பார்க்கலாமேன்னு தான் செஞ்சு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து மாங்காய் சாப்பிட்ற மாதிரியும் இருந்துச்சு. அந்த வத்தல்டு சொல்லவே எனக்கு வாய் வருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து ஃபுல்லாகவே அப்படி சாப்பிடாங்க, உடம்புக்கு கூடாது. ஏன்னா வந்து தர்பூசணியை சொன்னாலே உடம்புக்கு நல்லதுக்கு தான் வந்து சாப்பிட்றது. நம்ம தண்ணிக்கு தான். ஒரு வேணும்னா ஒரு சின்ன துண்டு எடுத்து செஞ்சு பாருங்கள். மிச்சதை வந்து ஜூஸாக குடிங்க, சும்மா சாப்பிடுங்க, அதான் ஹெல்த்தி. ஓரளவு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் வந்து நான் போடுற தொடர்ந்து வீடியோ வரும். என் ஹாபி வந்து வீடியோவில் வரலை அப்படின்னு அது கொஞ்சம் வேலை. அவர் வந்து வெளி ஊருக்கு போய் வேலை 5 டே வந்து வெளியூரில் வேலை வவுனியால். ஸோ அதனால் அவர் வரல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாழ்வார் வீடியோக்குள்ளே செஞ்சு பார்த்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஸ்விமிலி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.